நம்ம 17வது ஐபிஎல் சீசனோட 51வது மேட்சான மும்பை இந்தியன்ஸ் vs கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மேட்சில் நடந்த சாதனைகள் சோதனைகள் வேதனைகளை பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்கள். அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் மதுரை குருவி. 17வது ஐபிஎல் சீசனோட 51வது மேட்சான மும்பை இந்தியன்ஸ் vs கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மேட்ச் எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, மும்பை இந்தியன்ஸோட ஹோம் கிரவுண்டான வேன்கடையில் தான் இந்த ஒரு மேட்ச் நடந்துச்சு. இந்த ஒரு மேட்ச்ல டாஸ் ஜெயிச்ச மும்பை இந்தியன்ஸ் பார்த்தோம்னா பவுலிங் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. இதனால நீங்க பவுலிங் செலக்ட் பண்ணி ஹர்திக் பாண்டியா கேட்டப்ப ஹர்திக் பாண்டியா என்ன சொன்னாரு அப்படின்னு பார்த்தோம்னா, வந்து எப்பயுமே பெருமைக்காக தான் விளாடுறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் கொஞ்சம் டஃப்பான சான்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு நிலையில நாங்கள் ஒரு குட் கிரிக்கெட் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பிச்சு ஃப்ரெஷ்ஷாக இருக்கனால நாங்கள் பவுலிங் போடுறோன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸ்ரேயஸ் ஐயர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா, சின்ன சின்ன விஷயத்தை கூட நாங்கள் கேர்டேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் டியூ தான் பெரிய ஃபேக்டரா இருக்கு. அதை பற்றி நாங்கள் யோசிக்கவே இல்லை. எல்லாத்துக்கும் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய மெசேஜ் எல்லாம் சொல்லியாச்சு. அவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக விளையாடணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு மேட்சை பற்றி ஒரு வரியில சொல்லணும் அப்படின்னா, மாத்தி ரெண்டு டீம் ரன் அடிச்சாலும் கூட ஒரு டீமுக்கு மறக்க முடியாத வெற்றி ஒன்று கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த மேட்சில் நடந்த எல்லாத்தையும் நம்ம சாதனைகள் சோதனைகள் வேதனைகள் பக்கத்தில் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த மேட்சில் நடந்த சாதனைகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் சாதனை கேகேஆர் 12 வருஷத்துக்கு அப்புறமா வான்கடே ஸ்டேடியத்தில் மும்பையை தோக்கடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஐபிஎல் 24 வரலாற்றிலேயே முதலா ரெண்டு டீமுமே ஆல் அவுட் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதாவது 170 ரன் தான் டார்கெட்னு வச்சிருந்த நிலையில அந்த ஒரு 170 ரன்லையும் 24 ரன் வித்தியாசத்துல கேகேஆர் ஜெயிச்சிருக்காங்க. இது எல்லாம் இந்த மேட்ச்ல நடந்த சாதனை. மேட்ச்ல யாரு அதிகபட்சமா ரன் அடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்ல வெங்கடேஷ் ஐயர் பார்த்தோம் அப்படின்னா 52 பாலுக்கு 70 ரன் அடிச்சிருந்தாரு. மணிஷ் பாண்டே பார்த்திருந்தோம் அப்படின்னா 31 பாலுக்கு 42 ரன் அடிச்சிருந்தாரு. அங்கிஸ் ரகுவன்சி பார்த்தோம் அப்படின்னா 6 பாலுக்கு 13 ரன் அடிச்சிருந்தாங்க. அதை தவிர்த்து மிட்ட பேட்டர் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வெறும் சிங்கிள் டிஜிட் ரன் தான் அடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி மும்பைல அதிகபட்ச ரன் அடிச்சது யாரு, அதிகபட்ச டபுள் ரன் அடிச்சது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியகுமார் யாதவ் பார்த்தோம் அப்படின்னா 35 பாலுக்கு 56 ரன் அடிச்சிருந்தாரு. டிம் டேவிட் பார்த்தோம் அப்படின்னா 20 பாலுக்கு 24 ரன். ரோஹித் சர்மா பார்த்தோம் அப்படின்னா 12 பாலுக்கு 11 ரன். நமன் அப்படின்னா 11 பாலுக்கு 11 ரன். இஷான் கிஷன் பார்த்தோம் அப்படின்னா 7 பாலுக்கு 13 ரன். இது எல்லாமே தான் மும்பை இந்தியன்ஸோட அதிகபட்ச ஸ்கோர். அது மட்டும் இல்லாம டபுள் டிஜிட் ரன் அடிச்சவங்களோட டேட்டா. மேட்ச்ல எக்கனாமிக்கா பவுலிங் போட்டது யாரு, அதிகபட்ச விக்கெட் எடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி மேட்ச் வரைக்கும் ஒழுங்கா பவுலிங் போடல, நிறைய ரன் கன்சீட் பண்ணிட்டு இருந்தான்னு சொன்ன மிச்சல் ஸ்டார்ச் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஒரு மேட்ச்ல 3.5 ஓவர் போட்டு 33 ரன் கொடுத்து 4 விக்கெட் எடுத்திருந்தாரு. இவர் எடுத்த 4 விக்கெட்ல 2 விக்கெட் குரூசியலான விக்கெட், அதுவும் கரெக்டான நேரத்தில் எடுத்திருந்தாரு. குறிப்பா இஷான் கிஷன் அடிக்க ஆரம்பிக்கும் போது அவுட் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாம நல்லா ஆடிக்கிட்டு இருந்த டிம் டேவிட் விக்கெட் எடுத்திருந்தாரு. 2-3 மேட்சுக்கு முன்னாடியே கௌதம் கம்பீர் சொல்லியிருந்தாரு, அவரோட திறமை தெரியாம பேசாதீங்க, ஒரு நாள் ஃபயர் ஆவார்னு சொல்லியிருந்தாரு. அந்த ஒரு நாள் இந்த ஒரு நாளா இருந்திருக்கு. அப்புறமா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்ல எக்கனாமிக்கா பவுலிங் போட்ட பிளேயர்ஸ்ல யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, சுனில் நரேனும் வருண் சக்கரவர்த்தியும் பார்த்தோம் அப்படின்னா 4 ஓவர் வீசி 22 ரன் கொடுத்து ஆளுக்கு 2 விக்கெட் எடுத்திருந்தாங்க. 2 பேரோட ஸ்பின் தான் இந்த ஒரு மேட்ச்ல கீ பாயிண்டா இருந்துச்சுன்னு சொல்லணும். எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, சுனில் நரேன் ஆரம்பத்திலே ரோஹித் சர்மாவை நேகல் வகைராவை எடுத்திருந்தாரு. வருண் சக்கரவர்த்தி பார்த்தோம் அப்படின்னா மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனான நம்மனையும் திலக் வர்மாவை எடுத்திருந்தாரு. இப்படி கொல்கத்தா பவுலர்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து விக்கெட் எடுக்க இந்தியன்ஸ் ரன் எடுக்க ரொம்பவே திணறாங்கன்னு தான் சொல்லணும். இந்த ஒரு மேட்ச்ல சூரியகுமார் ஆடுன நாக் பார்த்தோம் அப்படின்னா நிமிஷத்துல கேகேஆர்க்கே பயம் வந்துருச்சு, எங்க நம்ம தோத்து போயிருவோமான்னு. சூரியகுமார் யாதவையும் கரெக்டான நேரத்துல ரசல் விக்கெட் எடுத்தனாலதான் கொல்கத்தா இந்த ஒரு மேட்சை 24 ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சிருந்தாங்க. இது மாதிரி மும்பை இந்தியன்ஸ்ல யார் நல்லபடியா பவுலிங் போட்டிருந்தா அப்படின்னு பார்த்தோம்னா, பும்ரா பார்த்தோம் அப்படின்னா 3.5 ஓவர் போட்டு 18 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் நுவான் துஷாரா பார்த்தோம் அப்படின்னா 4 ஓவர் போட்டு 42 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. கேப்டன் ஹர்திக் பாண்டியா பார்த்தோம் அப்படின்னா 4 ஓவர் போட்டு 44 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. அது மட்டும் இல்லாம ஒரு ரன் அவுட் பண்ணியிருந்தாரு. ஹர்திக் பாண்டியா ரசல பண்ண இந்த ஒரு ரன் அவுட் தான் கேகேஆரோட ஸ்கோரை 169 நிறுத்துச்சுன்னு சொல்லணும். ரசல் மட்டும் அவுட் ஆகாம இருந்தாரு அப்படின்னா கேகேஆரோட ஸ்கோர் பட்டோம்னா கிட்டத்தட்ட 200 கிட்ட கொண்டு போயிருப்பாங்க. இந்த மாதிரி இந்த டீம்ல கரெக்டான நேரத்துல எல்லாரோட விக்கெட் எடுத்ததுனாலதான் இந்த ரன் பார்த்தோம் அப்படின்னா அதிகபட்சமே 163 ரன் அடிக்க முடிஞ்சிருது. மும்பை இந்தியன்ஸ் 200 ரன்னே சேஸ் பண்ணாங்க. இந்த 169 சேஸ் பண்ணிட மாட்டாங்களான்னு இருந்த நிலையில தான் கேகேஆரோட ஸ்பின்னர்ஸும் சரி ஃபாஸ்ட் பவுலர்ஸும் சரி கரெக்டான நேரத்தில் விக்கெட் எடுத்ததுனால மும்பை இந்தியன்ஸ் இந்த ஒரு மேட்ச் இழந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். இது எல்லாமே இந்த மேட்ச்ல நடந்த சாதனைகள். இந்த மேட்ச்ல நடந்த சோதனைகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, என்னதான் கேகேஆர் பவர் பிளேல 4 விக்கெட் இழந்திருந்தாலும் 57 ரன் அடிச்சிருந்தாங்க. கேகேஆர்ல ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்ல நல்லா ஆடக்கூடிய சால்ட் நரேன் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் டிஜிட் ரன்னுக்கு அவுட் ஆக பின்னாடி வந்த பிளேயர்ஸ் பார்த்தோம்னா அங்கிஸ் ரகுவன்சியும் சரி ஸ்ரேயஸ் ஐயரும் சரி ரிங்கு சிங்கும் சரி சிங்கிள் டிஜிட் ரன்ல அவுட் ஆகிறது. அதுக்கப்புறமா இறங்கினா சரி மணிஷ் பாண்டேயும் பார்த்தோம் அப்படின்னா 7வது ஓவரோட ஆரம்பத்துல 57க்கு 5 விக்கெட் இருந்த நிலையில இருந்து அடுத்த 10 ஓவர்ல பார்த்தோம் அப்படின்னா 140க்கு 6 அளவு கொண்டு வந்திருந்தாங்க. ஒரு பிரஷர் சிச்சுவேஷன்ல வெங்கடேஷ் ஐயர்
வெல்டிசர் ஒரு 70 ரன் அடிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அவர் கருத்து பார்த்தோம் அப்படின்னா வெங்கடேஷ் சப்போர்ட் பண்ண மணிஷ் பாண்டே பார்த்தோம் அப்படின்னா 31 பாலுக்கு 42 ரன் அடிச்சிருந்தாங்க. என்னதான் மும்பை இந்தியன்ஸ் பவுலர் எல்லாம் பவர் பிளேல உங்களுக்கு முட்டுக்கட்டை போட்டிருந்தாலும் கூட மற்றும் மணிஷ் பாண்டேயோட ரன் பார்த்தோம் அப்படின்னா கொல்கட்டாக்கு ஒரு சேசபிள் ஸ்கோரை கொண்டு வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். ஒரு மேட்ச்ல மும்பை இந்தியன்ஸோட சோதனைகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்போனன்ட்டை 169க்குள்ள சுருட்டி இருந்தாலும் கூட இது அவங்களுக்கு பார் ஸ்கோரே கிடையாதுன்னு தான் சொல்லணும். அவரோட பேட்டிங் பார்த்தோம் அப்படின்னா முதல் 6 ஓவர்ல 46 ரன் அடிச்சு 3 விக்கெட் இழந்திருந்தாங்க. குறிப்பா ஓப்பனிங்ல இசான் கிஷன் வேற லெவல்ல ஆடுவார். ஆனா இந்த ஒரு மேட்ச்ல பார்த்தோம் அப்படின்னா மிச்சல் ஸ்டார்ச்சோட ஓவர்ல 7 பாலுக்கு 13 ரன் அடிச்சிருந்த நிலையில போல்ட் ஆகி அவுட் ஆயிருந்தாரு. அதுக்கப்புறமா ரோஹித் சர்மா நமந்தீர் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து சிங்கிள் டிஜிட்ல அவுட் ஆனதுனாலதான் மும்பை இந்தியன்ஸுக்கு சேசிங் ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். மொத்தத்துல எம்ஐயோட பேட்டிங் கொலாப்ஸ் ஆனதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தோம்னா 3 பவுலர். யாரு அப்படின்னா ஸ்டார்க்கு, நரேன், வருண் சக்கரவர்த்தி. 3 பேரும் பார்த்தோம்னா உங்களோட முக்கியமான பேட்டிங் பிடிக்கக்கூடிய விக்கெட் ஃபுல்லா எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா எஞ்சி இருந்த சூரியகுமார் யாதவும் ஹர்திக் பாண்டியாவும் பார்த்தோம்னா ரசல் எடுத்திருந்தாரு. முக்கியமான இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா சூரியகுமார் யாதவ் சூப்பரா சேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இந்த ஒரு மேட்ச்ல 35 பாலுக்கு 56 ரன் அடிச்சிருந்த நிலையில ரசல் போட்ட ஒரு பால் பார்த்தோம்னா மிஸ் டைம் ஆகி நேரா பில் சால்ட் போய் கேட்ச் போச்சு. ஒரு கேட்ச பிடிக்க பில் சால்ட்டும் வருண் சக்கரவர்த்தி ஓடி வந்தாங்க. ஆனா கடைசி நேரத்துல வருண் சக்கரவர்த்தி விட்ரா ஆனனாலதான் பில் சால்ட் இந்த ஒரு கேட்சை ஈஸியா பிடிச்சாருன்னு சொல்லணும். இதெல்லாம் போனதுக்கு பின்னாடி டிம் டேவிட், ஜெரால் கோட்ஸும் நல்லா ஆடிட்டு இருந்தாலும் கூட டிம் டேவிட் முதல் பால் 6 அடிச்சிருந்தாரு. அடுத்த பால் அப்படியே பார்த்தோம் அப்படின்னா கேட்ச் கொடுத்து அவுட்டும் ஆகியிருந்தாரு. எல்லாமே தான் மும்பை இந்தியன்ஸ் 140 ரன்னுக்குள்ள சுருக்கி இருந்தது. ரன் சேஸ்ல அதிகபட்சமா ரன் கொடுத்த பவுலர்ஸ் எல்லாம் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஹர்திக் பாண்டியா 4 ஓவருக்கு 44 ரன், துஷாரா பார்த்தோம் அப்படின்னா 4 ஓவருக்கு 42 ரன், கொல்கட்டால வைபவ் வராவை பார்த்தோம் அப்படின்னா 3 ஓவருக்கு 35 ரன் கொடுத்திருந்தாரு. ஒரு டீம்லயே அதிகபட்சமா ரன் கொடுத்த ஒருவர் மட்டும்தான் 30 ரன்கள்ல கொடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மிச்சல் ஸ்டார்ச் கொடுத்திருந்தாரு, வைபவ் வராரா கொடுத்திருந்தாரு, ரசல் கொடுத்திருந்தாங்க. 3 பேருமே தலா 30 ரன் கொடுத்திருந்தாங்க ஓவருக்கு 4 ஓவர் போட்டு. இது எல்லாமே தான் இந்த மேட்ச்ல நடந்த சோதனைகள். இந்த மேட்ச்ல நடந்த வேதனைகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா மும்பை இந்தியன்ஸ் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் வான்கடையில ஜெயிக்கவே முடியாதுன்ற நிலையில இருந்து நேற்று ஒரு மேட்ச் ஜெயிச்சதுனால 12 வருஷத்துக்கு அப்புறமா கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் மும்பை இந்தியன்ஸ் வான்கடையில தோக்கடிச்சிருக்காங்க. கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் கிடைச்ச 2வது வெற்றி வான்கடே ஸ்டேடியத்துல மும்பை இந்தியன்ஸோட. ஒரு மேட்ச்ல மும்பை இந்தியன் ஃபேன்ஸ்க்கு ஒரு ஆச்சரியம் கொடுக்கப்பட்டுச்சு. என்னடா அப்படின்னு பார்த்தோம்னா டீமோட பிளேயிங் 11 போடும்போது பார்த்தோம்னா ரோஹித் சர்மாவோட பேரே இல்ல. கடைசியில பார்த்தா அவர் இம்பாக்ட் சப்ல இருந்தாரு. மட்டும் இல்லாம அந்த பிளேயிங் 11 கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு சர்ச்சை என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா டீமுக்குள்ள மொத்தமே 3 ஃபாரினர்ஸ் தான் இருக்காங்க. அப்ப இம்பாக்ட் சப்பா இன்னொரு ஃபாரினர் வருவாரா இல்ல ரோஹித் சர்மா தான் இம்பாக்ட் சப்பா வருவாரான்ற மாதிரி இருந்தது. ரோஹித் சர்மா தான் இம்பாக்ட் சப்பா வந்தாரு. ஆனா ரோஹித் சர்மா இம்பாக்ட் சப்புக்கு ஏத்த மாதிரி ஆடினாரா அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் நல்லா அடிச்சிருந்தாலும் கூட 12 பாலுக்கு 11 ரன் அடிச்சு அவுட் ஆயிருந்தாரு. KKR ஏர்லி விக்கெட்ஸ் விட்டிருந்தாலும் கூட ஓரளவுக்கு கம்பேக் பண்ணி அவங்கள டீசென்டான ஸ்கோர் போட்டிருந்தாங்க. மும்பை இந்தியன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஏர்லியரா 3 விக்கெட் விட்டிருந்தாலும் கூட அடுத்து நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா சிங்கிள் டிஜிட்ல அவுட் ஆனதுனாலதான் இந்த ஒரு 169 சேஸே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னு சொல்லணும். சூரியகுமார் யாதவ் மட்டும் அந்த ஒரு ஃபால் ஷாட் போகாம இருந்திருந்தாரு அப்படின்னா ஒரு மேட்சா க்ளோஸா போய் மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் அந்த 12 வருஷம் சாதனையை முறியடிக்க விடாம இருந்திருக்கலாம். காலமும் நேரமும் நம்ம நினைச்சிருக்க மாதிரி யார் பக்கமும் இருக்காதுன்றது இது ஒரு மேட்ச் ப்ரூவ் பண்ணிருச்சுன்னு தான் சொல்லணும். இதோட மோசமான வேதனை மும்பை இந்தியன்ஸுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கப்புறமா மும்பை இந்தியன்ஸ் பிளே ஆஃபுக்கு போறது ரொம்ப கஷ்டம் தான். கால்குலேஷன் பெர்மெண்டேஷன் காம்பினேஷன் போட்டாலும் கூட பிளே ஆஃப் போறது ரொம்பவே கஷ்டம் தான் சொல்லணும். இந்த 17 வருஷம் IPL வரலாற்றுல எப்பயும் மும்பை இந்தியன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 2-3வது இடத்துல இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த டோர்னமெண்ட் ஒழுங்கு ஆனா கூட செகண்ட் ஹாஃப் ஆஃப் த டோர்னமெண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து செகண்ட் பிளேஸ்ல முடிப்பாங்க. இந்த ஒரு வருஷம் பார்த்தோம் அப்படின்னா 7, 8, 9 இந்த ஒரு பிளேஸோட தாண்ட மாட்டாங்கன்னு தான் சொல்லணும். காரணம் ஹர்திக் பாண்டியாவா இல்ல பிளேயர்ஸோட வீக்னஸா பிளேயர்ஸோட ப்ராப்ளமா இல்ல இந்த டீம் மொத்தமே பார்த்தோம்னா பும்ரா மட்டும் தான் நம்பி இருந்ததா எல்லாத்துக்கான விடைய இந்த காணொலி பாக்குற நீங்க தான் சொல்லணும். மொத்தத்துல இந்த மேட்சை பத்தி சொல்லணும் அப்படின்னா 12 வருஷத்துக்கு ஒருக்கா பூக்கிற குறிஞ்சி போட நேரமும் லைட் வெயிலெட், 12 வருஷத்துக்கு அப்புறம் மும்பை இந்தியன்ஸை வான்கடையில தோக்கடிச்ச லைட்னிங் வெயிலெட் KKR. இதோட இந்த ஒரு காணொலியை முடிச்சுக்கலாம். இந்த ஒரு காணொலி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த ஒரு தகவல் உங்க நண்பருக்கும் தெரியணும்னு நினைச்சா ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கிரிக்கெட் தகவல் தெரிஞ்சுக்க மதுரை குறி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இது போன்ற சுவாரஸ்யமான கிரிக்கெட் தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மதுரை குருவி.